வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுமொறுன்னு நல்ல ஒரு அருமையான தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி தோசை தாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை. இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி தோசை செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு மீடியம் சைஸில் உள்ள 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி விழுது ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்குவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற ரவைக்கு அளவாக எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 250 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் தக்காளியை அளவாக சேர்க்கணும். அப்படி உங்களுக்கு தக்காளி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு சேர்த்து நம்ம ரவை தோசைக்கெல்லாம் மாவு எப்படி தண்ணியாக கரைப்போமோ அதே போல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் ஒத்தாப்பில் கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ரொம்பவே திக்காக இருக்குது. இது கூடவே இன்னும் நல்லா தண்ணி கலந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். ரவா தோசை மாவு கரைக்கிற மாதிரியே கரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ மாவு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்குவோம். மாவு ஊறினதுக்கப்புறம் ஊற்றினா தான் நமக்கு தோசை நல்லா வரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சட்னிக்கு. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பும் கொடுத்துக்கிறேன். கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டோம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னி ரெடி பண்ணங்காட்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போகும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். ரவை சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஊறி நல்லா கொஞ்சம் மாவு திக்காக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். தோசை ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை எப்போதுமே அடுத்தடுத்த தோசை ஊற்றும் போது இது போல் கலந்து விட்டு ஊற்றுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. தோசைக்கல் காய வச்சுருக்கேன். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது இது போல் ஓட்டைகளாக நமக்கு தோசை வரும். அவ்வளோதான், தோசை ஊற்றிட்டு இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். சுற்றிலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் தோசை நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்மளோட தக்காளி தோசை. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இதே போல் மீதம் இருக்கிற தோசை எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். தோசை ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட இந்த தக்காளி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தோசைக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.